தளபதி ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 இடத்துல வருது. அதான் டேரக்டர் தளபதி ஃபேன் நினைக்கிறேன். அங்கங்கே ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. அது ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அப்படி சூப்பராகவே இருக்கு ப்ரோ. நல்லா எமோஷனலாக கனெக்டாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. பாட்டு இருக்குது, ஆனால் இது இப்போ படத்தோடையே தான் எல்லாம் ஒன்றா போச்சு. அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அதுவும் ஹைலைட்டாக ஃபேமிலி இருக்கு. எல்லாருமே நல்லா ஐ வுட் சே 4.5 out of 5. நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி ப்ளஸ் ரொம்ப சென்சிபிளாக இருக்குது படம். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மூவி நல்லா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் ஒருத்தன் நான் கேரக்டர் பண்ணியிருந்தான். அப்புறம் டேரக்டர் அதில் ஆக்டிங் பண்ணியிருக்க ஒருத்தர் அவரும் பாயிண்ட்ஸ் 10 out of 10 கொடுப்போம். 10 out of 10. ஃபேமிலி மூவி நல்லா தான் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒவ்வொரு ஹிண்ட் கொடுத்துருப்பார் படத்தில் பார்த்தீங்கன்னா. அதில் அப்படியே பேக்கப்லேருந்து திருப்பி எடுத்து வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பார் நிறைய இதில். சூப்பராக இருந்துச்சு. அது சசிகுமார் சாருக்கு ஒரு கம்பேக் மூவின்னு சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சின்ன பையன் அவங்களும் சூப்பராக பண்ணிருக்காங்க ப்ரோ. ஐ மீன் அவங்க முன்னாடி வந்திருக்காங்க இந்த ராட்சசி அந்த படத்தெல்லாம். பட் இந்த இதில் நல்ல ஸ்கோப் வச்சு நல்லா காமெடியாக இருக்கு. நடிக்கிறவங்க யோகி பாபு, அந்த போலீஸ் எல்லாருமே சூப்பராக இருக்கு. சூப்பராக 5க்கு 4 கொடுக்கலாம், 4.5 கொடுக்கலாம். உள்ள நல்லா இருக்கு. ஓவரால் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆமாம், எதிலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி இது ஸ்லோவாக போச்சு அப்படி இப்படின்னு இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட எல்லா கேட்டகரி பசங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸு தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே நல்லா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. அவர் டேரக்டர் எப்படி அழகாக பிளான் பண்ணிட்டாருன்னா, ஸ்னீக் பிக் எடுத்தது வந்து என்ன பண்ணிட்டாருன்னா படத்தில் காட்டலைன்னா டியூரேஷன் வரும். எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துருப்பாங்க, ஸ்னீக் பீக் பார்த்துருப்பாங்க. ஸ்னீக் பீக் அந்த ப்ரோமோ மாதிரி எடுத்துருப்பாங்க தெரியுங்களா, அந்த பசங்க வீட்டில். அது எதுவுமே படத்தில் இல்லை, நம்ம முன்னாடியே காட்டிட்டாரு. டியூரேஷனே கிறிஸ்பாக பண்ணியிருக்காரு. எந்த இடமே பார்த்தீங்கன்னா லேகு, ஒரு ஃபோன் எடுக்கணும் எதுவுமே இல்லை. படம் டக்கு டக்கு டக்குன்னு போயினே இருக்குது. நம்ம ரசிக்க வச்சுக்கிட்டே இருக்குது படம் ப்ரோ. அது இருக்கு ப்ரோ. தளபதி ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 இடத்துல வருது. அதான் டேரக்டர் தளபதி ஃபேன் நினைக்கிறேன். அங்கங்கே ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கூட நமக்கு வந்து ஒரு ஃபீலே வரல. என்ன இது வச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்படி ஃபீலே வரல. எங்கே வைக்கணுமோ கரெக்டாக வைக்கிறாங்க. எம்எஸ் பாஸ்கர் ஆக்டிங் அவர் எல்லாமே சூப்பர் தான் படத்தில் ப்ரோ. அந்த பையன் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஹீரோ படத்துலேயே. அங்கங்கே ஸ்கோர் பண்ணினே இருக்கான் படம் ஃபுல்லாக. சின்ன சின்ன டைலாக் தான் பண்ணுறான், ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்குது. திடீர்னு பார்த்தா டான்ஸ் ஆடுறான், இன்னும் நம்ம பண்ணுறான் அந்த பையன். எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுக்கு அடுத்த ஃபியூச்சர் இருக்குது. இல்லை ப்ரோ, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாரு. ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ போகுதுன்னா ஒரு இறங்குற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா டக்குன்னு ஒரு காமெடி வைக்கிறார் அவர். அந்த காமெடி முடிஞ்சோடனே கரெக்டாக திருப்பி ட்ராக்கில் வந்துடுறாரு. ஸோ அவருக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணுன்றது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் சத்தியமாக ஃபஸ்ட்டு படம் மாதிரிலாம் தெரில. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்த மாதிரி தான் தெரியுது. சரி, அந்த செம்ம ஃபியூச்சர் இருக்குது அவருக்கு. ஆயில் பண்ண விரும்பல யாருக்கும். தியேட்டரில் எல்லாரும் பார்க்கணும், கண்டிப்பாக பாருங்கள். அவன் பிளாஸ்ட்டு, அவனுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். என்ஜாய் பண்ணுற மாதிரி பீக் மூமெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள் எல்லாம். இல்லை தேங்க்யூ. இப்போ இருக்கிற ஒரு மென்டாலிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிட் ஆன் ஹெட் அப்படின்ற ஒரு இது இருக்கும். லவ் டு ஆல், எல்லாரையும் அன்புக்கு சேர்க்கணும், எல்லாரையும் வந்து வேல்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிலிம் இது. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்படி ஒரு ஸ்டேஜில் with all the news and everything we are hearing, we are having a good film at right moment. I'm so happy for the director and all the cast and crew. Yes, it's the best film. You all have to go and watch. Sasikumar sir and Simran ma'am oda combo eppadi It's irundhu? a new couple, new cast. It was different and they made justice for the role. And the kutti payanoda character patti adu na sollave vena, ellarume solrangale he is the hero of the film. As I already said, everyone senior artist I respect them, but he made everyone laugh and he got every attention. Yes, seriously. வந்து ரொம்ப ஆங்கர் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அவர் வர எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக சசிகுமாரோட எல்லா படமே சூப்பராக இருக்குது. லைக் அவரோட கேரக்டர் செலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அயோத்தி, நந்தன் எல்லாமே தேட்டரில் தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கமர்ஷியல், இது லேடிஸும் பார்க்குற மாதிரி நிறையா சாங்ஸு, காமெடி, ரெஃபரன்ஸு எல்லாருக்குமே தனித்தனியாக. ஒரு சிம்ரன் மேம்க்கு ஒரு சாங்கு, அந்த சின்ன பையனுக்கு ஒரு சாங்கு சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு எமோஷ்னலாக எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க. கான்செப்ட் வந்து
அந்த ஸ்ரீலங்காலேருந்து எல்லாரும் இங்கே தப்பிச்சு வந்துடுறாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து தீவிரவாதி மாதிரி பார்ப்பாங்களா இல்லை நண்பர்களாக பார்ப்பாங்க, இவங்க அன்பை வச்சு எப்படி மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை இருந்துச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி அண்ட் வந்து சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கான ஒரு இது மாதிரி இருந்துச்சு. அதான் சொன்னேன், நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. டிவிக்கோட ஒரு ஃப்ளாக் சாங் இருந்துச்சு, அது எல்லாருமே கை தட்டினாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த பையன் வர சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன சிம்ரன் வந்து யதார்த்தமாக ஒரு ஒய்ஃப்னா எப்படி இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு 5க்கு 4 கொடுப்பேன். சுத்தமாக லேகே கிடையாது. ரொம்ப சின்ன படம் மாதிரி தான் இருந்துச்சு. டைம் போந்தே தெரில, டக்குன்னு இன்டர்வல் இருந்துச்சு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஃப்ளாக் சாங் மட்டும் இருந்துச்சு. அந்த பையன் வர எல்லாமே வந்து ரொம்ப இது ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சுற்றி நிறையா காமெடியாக இருக்கட்டும், ஒரு தளபதி சாங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, லைக் எப்படி சொல்கிறது, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, கண்டினியூட்டி இருந்தது, எந்த இடத்துலையும் போரிங் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாக எனக்கு எப்படி சொல்ல மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் சொல்ல தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி தெரியும். அவங்க தான் ஹீரோ மாதிரி நடிச்சிருந்தாங்க, அவ்வளோதான். நான் சொல்ல போகிறேன், ட்ரெய்லரே பார்க்கல. ஆமாம், எதுவுமே நான் ஃபர்ஸ்ட் ஆல் ட்ரெய்லரே பார்க்க மாட்டேன், பார்க்காமலே தான் ஃபுல் மூவிஸ் வருவேன். ஸோ இதுவும் வந்து நல்லா தான் இருந்துச்சு பார்க்கும் போது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க காம்போ நம்ம எல்லோரும் பார்க்குறோம், பட் ஆனால் பார்த்தேன், இந்த ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தேன், பட் ஆனால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆடியன்ஸ்லாம் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தாங்க, நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தோம். கொஞ்சம் அந்த லைக் விஜய் சீன்ஸ்லாம் அந்த அப்பப்போ அந்த டைலாக்ஸ் அதெல்லாம் வரும். தியேட்டரே கொஞ்சம் கற்றுனாங்க. ஆமாம், அவ்வளோ. தேங்க்யூ. காமெடி நல்லாயிருக்கும், நீங்கள் உள்ளே போய் பார்த்தா அந்த மஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் எல்லாருமே. நீங்கள் ரெட்ரோவோட இதுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சூப்பர், சசிகுமார் அண்ணனுக்கு சூப்பராக இருக்குது. யூடியூப்பில் பார்க்கும்பொழுது இந்த டைரக்டர் வந்து இப்போது மௌனராகத்தில் எப்படி சொன்னாங்க இல்லையா, கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்லுவாங்க லவ்வை வந்து அப்படியே போய் காலேஜில் போய் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இவருடைய லவ்வை வந்து சொல்லியிருக்காரு மேடையில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே வந்து கார்த்திக் ரேவதி தான் ரிலேட் ஆச்சு. சரி, இப்போது ஒரு லவ்வே இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு, இவருடைய படம் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது ரொம்ப. ஸோ இதை ரெட்ரோ பார்த்துட்டு இது ஒடியார கிடுக்கிட்டு டிக்கெட்ஸ் வர கிடைக்கல. அண்ட் வந்ததுக்கு நமக்கு கஷ்டம் இல்லாமல் நல்லா என்ஜாயபிளாக இருக்குது. மியூசிக் வந்து ஃபுல்லுமே தாங்கியிருக்கு. இதுக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சார் மாதிரி அந்த திரைக்கதை நல்லா செதுக்கியிருக்காங்க. எதுவுமே ஒரு வேஸ்ட்டாக இந்த சீன் இருக்குது, இதெல்லாம் அன்வான்டு அப்படின்ட்டு எந்த சீனுமே இல்லை. அண்டு ஒரு அரசியல் பேசும்பொழுது யாருக்குமே வலிக்காமல், யாருக்குமே ஒரு ஹர்ட் ஆகாமல், என்ன இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க அவங்கள இப்படி சொல்லிட்டாங்கன்னு இல்லாமல் சொல்ல வேண்டிய கருத்தை அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது ஈழத்தில் இருக்கவங்களும் தமிழர்கள் தான், நம்ம ஈழத்தமிழர்கள் சொல்கிறோமே ஒழிய அவங்களும் தமிழர்கள் தான். அவங்கள நம்ம வந்து எப்படி நேசிக்கணும், அவங்கக்கிட்ட நம்ம ஃபீலிங் எப்படி இருக்கணும் அப்படின்றது மெயினாக மனிதநேயம், அன்பு. ஒரு மனிதனுக்கு மனிதன் வந்து அந்த ஒரு அன்பு தான் இல்லையா. யார் எப்போ செத்து போவாங்கன்னு தெரியாது, பட் அது வரைக்கும் அந்த அன்பை எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது மெயினாக. அந்த ஃபர்ஸ்ட் இமோஷ்னல் சீன் இருக்குல்ல, அந்த டெத் சீனில் வந்து ஈவன் ப்ளூ ஷர்ட் மாறன் வந்து உட்காந்தா கூட கண்டிப்பாக அழுதுட்டு தான் போவார் அவர், அவரோட மனசாட்சி தொட்டு சொன்னால். அது மாதிரி ஒரு இமோஷ்னல் சீன். அந்த மாதிரி இமோஷ்னல் சீன் வரும்பொழுது முடித்த உடனே இந்த குட்டி பையனோட காமெடி வரும். அது மாதிரி இல்லை அவர் வந்து எதுவுமே அவரோட ஸ்டைல் இல்லை, இந்த படத்துக்காக படத்தோடைய இதுவாக தான் வந்திருக்காரு. ஆக்சுவலாக சிம்ரன் மேம் விட சசி சாருக்கு தான் ரொம்பவே ஃபுல்லுமே அவர் அந்த படத்தையே தாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். இதில் இவங்களுக்கு தான் ஹீரோயினுக்கு தான் இல்லாமல் ஒவ்வொரு குட்டி குட்டி கேரக்டருக்குமே குட்டி குட்டி கதைங்க மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு படத்துக்கு போர் இல்லாமல் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. மெயினாக வந்து இமோஷ்னல் ட்ராமா. குட்டி பையன் வந்து அவனுக்கு இந்த இமோஷ்னலில் வருது இல்லையா, அப்போது நமக்கு ஜஸ்ட் அப்படியே அவனுக்கு காமெடி வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுது அவனுடைய டான்ஸு. சிம்ரன் மேம்து வந்து குட்டி மாண்டேஜ் இதுதான், பழைய பாட்டோடைய டான்ஸு. பட் ஜிபியூக்கு அப்புறம் மேடம் வராங்க இல்லையா, அதனால இதுக்கு வந்து நல்ல ஒரு இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக மேக்கப்பில் வந்தாங்க. இதில் ஹவுஸ் ஒய்ஃபாக உங்களுக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் மாதிரி இருக்கும் கொஞ்சம்.
டயலாக்லாம் வந்து அந்த குட்டி பையன் பேசிப்பாரு அதெல்லாம் வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அந்த விஜய் சாரோட ஒரு பாட்டு இருக்குல்ல, அது எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அந்த இது இந்த பெரிய பையனுடைய லவ் சீன், லவ் ஃபெயிலியரு அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக என்னன்றது புரிகிற மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அது மாதிரின்னு சொல்ல முடியாது. அந்த பாட்டு, அந்த மியூசிக் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுற இதாக வச்சு அவன் அந்த திருப்பி பண்ணும்போது என்ஜாயாக இருக்குது. இவரோட டயலாக் வந்து சொல்வார், யார் அகதின்னு கேட்பார் MS பாஸ்கர். அதெல்லாம் வந்து உண்மையிலே புரிஞ்சுக்கிற மாதிரி. அது மாதிரி தமிழ் தான் பிரச்சனையா, உங்களுக்கு எந்த தமிழ் பிரச்சனையா இல்லை தமிழ் தான் பிரச்சனையான்னு அந்த இதில் கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். படத்தில் வேறு என்ன இருக்குது? இப்போ அரசியல் அரசியல்னா அதை எடுத்து சொல்ல வந்த கருத்தை வந்து அவர் வந்து புண்படாமல், மனசு புண்படாமல் சொல்லியிருக்கார். லாஜிக்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா லாஜிக் பார்த்தீங்கன்னா இதுக்கு செகண்ட் பார்ட் கூட வர வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி கூட வர வேண்டும். ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்றது அதை விட்டுட்டார் அவர். அதாவது அதுக்கு ஒரு தீர்வுன்னெலாம் சொல்லலை, அது வந்து உங்களுடைய இதுக்கே விட்டுட்டார். அவர் ஒரு கருத்து சொல்ல வராரு, மனித நேயம் ப்ளஸ் ஈழத்தமிழர்களை நீங்கள் இப்படி டீல் பண்ணுங்கன்னு சொல்ல வராரு. ஆனால் முன்னாடியே உங்களுக்கு டிஸ்கி கொடுத்துட்றாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து, இது வந்து யாரையும் நாங்கள் இப்படிலாம் ஊக்கப்படுத்தலை, அந்த ஆதாருக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி கைட் பண்ணலான்றதை சொல்லிடுறாங்க. நல்ல கருத்தை வந்து என்ஜாயபிளாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக போய் பாருங்கள், டூரிஸ்ட் படம் சூப்பராக இருந்துச்சு. சசிகுமார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலிஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியன் பீப்புள்ஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவர் கரெக்டாக ஒரு அந்த ஸ்லாங்லாம் பேசி சூப்பராக இருந்துச்சு. சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் அண்ட் காம்போ எப்படி இருந்தது இந்த மூவியில்? இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் ரெண்டு பேருக்கும் நல்லா மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. கேரக்டர் பற்றி கொஞ்சம் அவன் சூப்பராக பண்ணா, அவன் அந்த காமெடி இதெல்லாம் அந்த குட்டி பையனுக்கு கொஞ்சம் நிறையாவே சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டயலாக் பேசியிருப்பார் இல்லையா, அது எப்படி இருந்தது? இது அந்த தெரிய டைலாக் நேம்லாம் சொல்லி கேட்கும்போது அந்த குருவில அந்த ஜோசப் விஜய் வைப் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ் சொல்லியிருக்காங்க, எப்படி அந்த ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்க்குலாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க நீங்கள்? நான் 5 out of 5 கொடுப்பேன். ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். எப்பவுமே சசிகுமார் சார் மூவினாவே ஃப்ரெண்ட்ஷிப் ஜானர்ல இருக்கும், இது எப்படி அதை விட டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருந்ததா? எப்படி ஸ்டோரி? இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டு உள்ள இந்த மூவிஸை விட இதை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எல்லாமே கருத்து. ஆர்டிஸ்ட்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், இது சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சசிகுமார் சாரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு.